ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. சார், குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அவர்கள் பதவியேற்று முதன்முறையாக அவர் தலைமையில ஆளுநர்கள் மாநாடு என்பது டெல்லியில நடந்துச்சு. நம்ம தமிழ்நாடு ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி அவர்களுமே அதுல போய் கலந்துகிட்டாங்க. இதுல ஆளுநர்களை தாண்டி பிரதமரும் சரி, அதே போல உள்துறை அமைச்சராக இருக்க அமித்ஷா, எல்லா யூனியன் கேபினெட் அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய தங்கர் அவர்களுமே கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டம் என்பது ஏற்கனவே மாநிலங்களுக்கும் ஆளுநர்களுக்கும், அதாவது எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் ஆளுநருக்கும் பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதுல ஏதாவது சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்வார்கள் என்று பார்த்தால், அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது இன்னும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான நடவடிக்கையில் பாஜக ஈடுபடுமோ என்ற ஐயத்தை ஏற்படுது. ஏன்னா கவர்னர்கள் ப்ரோ ஆக்டிவா இருக்கணும். சோசியல் மீடியால நீங்க கருத்துக்களை சொல்லணும். குறிப்பாக மத்திய மாநில அரசுக்கு எதிராக கருத்து வேறுபாடு வந்தா உங்களுடைய கருத்து என்ன, ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லி எடுங்கன்றாங்க. அடிக்கடி சாதி சங்க தலைவர்கள் கூட மீட்டிங் நடத்துங்கன்னு சொல்றாங்க. ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்னு எல்லா இடத்துக்கும் போங்கன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த அறிவிப்புகள்? ஆளுநர் என்பவர் அலங்கார தலைவர் தான். அவரை ஆள வந்தாராக ஆக்குகிற முயற்சி இது. ஒரு ஆளுநர் ஆள வந்தாராக இருக்க முடியாது. ஏனென்றால் அரசு வேறு, அரசாட்சி வேறு. ஒரு அரசின் தலைவர் ஆளுநர், பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர். இதுதான் நம்மளோட அரசியல் சாசனம் இதுதான். ஆனா பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர்னா கவர்னரோட ஆணைப்படின்னு அர்த்தம் இல்லை. அதான் இதுல இருக்கிற நுணுக்க வேறுபாடு. அரசாட்சி செய்வது யாருன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள். இதை வேறு மாதிரியா பார்க்கலாம். ஆளுநர் என்பவர் அந்த பதவி உருவாக்கப்பட்ட போது நடந்த அரசியல் சாசன நிர்ணய சபையில, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில என்னென்ன விவாதங்கள் ஏற்பட்டன, இந்த ஆளுநர் பதவிக்கு எதிராக என்னென்ன கருத்துக்கள் கூறப்பட்டன, ஆனாலும் அது ஏன் தேவை என்று ஏன் முடிவு செய்தார்கள், இதுல இருந்து பார்த்தா இது புரிஞ்சிடும். சுதந்திரம் ஆன உடனேயே நமக்கான பிரச்சனை என்னன்னா, இந்தியா முழுவதும் நிறைய சமஸ்தானங்கள், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட பல்வேறு குடியரசுகள், முடியரசுகள், குட்டி குட்டி அரசாட்சிகள், ஒரு 500, கிட்டத்தட்ட 500, அது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் வருது. பொலிட்டிக்கல் இந்தியாவோட மேப்பை டிரா பண்ணும்போது 1950 நம்ம அரசியல் சாசன அமலுக்கு வந்த போது கூட, குடியரசான போது கூட இப்படிதான் நிலைமை இருந்துச்சு. அப்போ மத்திய அரசின் பிரதிநிதி ஒருத்தர் வேணும். அவர் மாநிலங்களுக்கு வழிகாட்டுபவராக இருக்கணும். எமினன்ட் பர்சனா இருக்கணும். எமினன்ட் பர்சன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல ஆளுநர் பதவிக்கு அடிப்படை மத்திய அரசின் பணியாள்ங்கிறது தான். ஏனென்றால் மத்திய அரசோட சம்பளம் வாங்குறார். மத்திய அரசோட சம்பளம் பிக்சட் டென்யூர் 5 வருஷம். அப்போ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னா பிரசிடென்ட். யாரோட பரிந்துரை என்றால் மத்திய அமைச்சரவை, பிரதமர். அதாவது பிரதமர் எப்படி அரசாட்சியின் தலைவரோ, குடியரசுத் தலைவர் எப்படி பிரதமரை தாண்டி உத்தரவுகள் பிறப்பிக்க முடியாதோ, அதே மாதிரிதான் இதுவும் சேம் செட்டப். என்னன்னா நீங்க அரசியல் சாசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னாலே எல்லாம் அடுத்தடுத்து தான் வரும். நாடு முழுவதுக்கும் குடியரசுத் தலைவர். அது எதை ரீப்ளேஸ் பண்றதுன்னா, பிரிட்டிஷ் முடியாட்சியோட மானார்கி ரீப்ளேஸ் பண்ணுது. அதாவது அரசர், இதுக்கு முன்பு ராணி, அவங்கள அது ரீப்ளேஸ் பண்ணுது. நம்ம குடியரசு, நமக்கு மானார்கி கிடையாது, டெமோக்ரஸி, குடியரசு, ரிபப்ளிக். அப்ப ரிபப்ளிக்ல ஒரு குடியரசுத் தலைவர், ஒரு பிரதமர், 2 பேருக்கும் என்ன உறவோ அதுதான் மாநிலத்துல ஒரு ஆளுநருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கும். இது ஏற்கனவே பல முறை பேசப்பட்ட விஷயம்தான். பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம சொல்ற எதுவுமே புதுசு இல்லை. அப்ப கவர்னர்ஸ் மீட்டிங், இந்த கவர்னர்ஸ் கான்க்ளேவ், கவர்னர் கருத்தரங்கு, இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு தடவை நடப்பது ஒரு மரபு. அதை தாண்டி அதுக்கு ஒரு மேண்டேட்டரியா எந்த ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா நம்ம பேசுறோம். அதுல கட்டளை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. பாபு ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியா இருக்கும்போது அவருக்கும் பிரதமர் நேருவுக்கும் இடையில சர்ச்சை மூண்டது. 2 பேருமே சுதந்திர போராட்ட காலத்துல ரொம்ப சீனியர் லீடர்ஸ். ஒருவர் ஜனாதிபதி, ஒருவர் பிரதமர். இப்ப ஜனாதிபதியாக இருக்கிற பாபு என்ன சொல்றாருன்னா, ராஜேந்திர பிரசாத்தை, நான் என்ன வெறும் ரப்பர் ஸ்டாம்பா, நீங்க அனுப்புற எல்லாத்துக்கும் நான் கைது போட வேண்டியதுதான் என் வேலையா, எனக்குன்னு ரோல் கிடையாதா? நேருவுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். அப்போ ஒரு பெரிய சீனியர் வழக்கறிஞர், குறிப்பா அல்லாடிங்கிற பேர்ல ஒரு அல்லாடி கிருஷ்ணமாச்சாரின்னு நான் நினைக்கிறேன்,
அவர் வந்து தெளிவாக கான்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் நம்மளோட அந்த நேரத்தில் இருந்த கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் ஆராய்ச்சிட்டு ஆமா குடியரசுத் தலைவர் என்பவர் அலங்கார பதவி தான், அவருக்கு வந்து முப்படைகளுக்கு தளபதிங்கிற ஒரு அலங்கார பதவி கொடுத்துருக்கு. ஆனா அதுக்காக ஒரு போர் மூண்டா குடியரசுத் தலைவரே வந்து நேரடியா ராணுவத்துக்கு ஆணை பிறப்பிக்க முடியாது. இதுவே வந்து ஒரு உதாரணம். முப்படைகளும் வந்து அந்தந்த தளபதிகள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ஆனா அனைவருக்குமான ஒரு பொது தலைவராக நம்ம குடியரசு என்பதால் அப்படி வச்சிருக்கிறோம். அதே மாதிரிதான் நிர்வாகமும், நிர்வாகத்துக்கும் ஒரு அலங்கார தலைவர் தான். பிரதமர் அனுப்புகிற கடிதங்களில் கையெழுத்து போட வேண்டியதுதான் அவரோட வேலை. சந்தேகம் கேட்கலாம், ஆனாலும் வந்து பிரதமரின் முடிவு தான் இறுதியானது. இது மாநிலங்களுக்கும் பொருந்தும்னு அவர் வந்து ஒரு நோட்டு போட்டு கொடுத்து அதெல்லாம் இன்னைக்கும் அவைலபிளா இருக்கு, நம்ம படிக்கலாம். அப்போ இந்த கவர்னர் மீட்டிங் என்ன அச்சீவ் பண்ணிருக்குன்னா எதையுமே அச்சீவ் பண்ணல. இது எல்லாமே பல முறை வந்து இந்திய நாட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம். இன்னும் சொல்ல போனா டிஸ்கஷன்லாம் தாண்டி சுப்ரீம் கோர்ட் ஆர்டரா, இப்ப சமீபத்தில் உள்ள ஆர்டர்கள் கூட நம்ம அதை ஆணைகளை கூட நம்ம படிச்சு பார்த்தாலே அது புரியும். ஆக இன்றைய தேதிக்கு ஆளுநர் என்பவர் அலங்கார தலைவர் தான், அதை தாண்டி அதிகாரம் அவருக்கு கிடையாது. அவர் சமூக ஊடகங்கள்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்றது மாதிரி ஆபத்தான விஷயம் எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னா அப்படின்னா அவருக்கு வந்து இம்யூனிட்டி இருக்கக்கூடாது. லீகல் இம்யூனிட்டி இருக்கும்போது அவர் சமூக ஊடகங்கள்ல கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சா அது ரொம்ப ஆபத்தா போய் முடியும். ஏன்னா சமூக ஊடகங்கள்லாம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசனம் எழுதப்படும் போது அப்படியான சிந்தனை கூட கிடையாது. நாங்களாம் அச்சு ஊடகத்துக்கு வரும்போது இப்படியெல்லாம் ஒரு ஊடகம் வரும்னு கூட நாங்க நினைச்சது கிடையாது. இன்றைக்கு வந்து அந்த அளவுக்கு அது பெருசா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு ஒரு கருத்து இருக்கும், சித்தாந்தம் இருக்கும், அதை சொல்லிதான் அவங்க ஓட்டு கேட்கறாங்க. ஆளுநருக்கு கருத்து இருந்தாலும் சித்தாந்தம் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளதான் வச்சுக்க முடியும். என்ன காரணம்னா அதை சொல்லி அவர் ஓட்டு கேட்க முடியாது. அப்ப அந்த கருத்தை அவர் வந்து சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறாரு, மக்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்துறாரு, அது வேற மாதிரியான விஷயங்க. ஆனா அரசியல் கருத்துக்களை ஒரு ஆளுநர் தெரிவிக்கலான்னு அப்படியான ஒரு சிந்தனை வருவதே வந்து நம்ம ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்தானது. சார், நீங்க சொல்வதை போல சமீபத்தில் கூட பஞ்சாபா இருக்கட்டும், தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் உட்பட எல்லா மாநிலங்களுமே கவர்னருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றமே நீங்க ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஹெட்னா தவிர உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை கேட்டுதான் நீங்க நடக்கணும்னு சொல்லி மிக தெளிவாகவே தலைமை நீதிபதியான அமர்வு வந்து சொன்னாங்க. இப்போ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க அடிக்கடி போய் இது பண்ணுங்க. அதுபோக சென்ட்ரல் ஏஜென்சிஸ், அதோட சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் இவங்களோட சேர்ந்துகிட்டு நீங்க ஜாப், அது போல ஸ்கில் வளர்ச்சி போன்றவற்றை உறுதி செய்வதற்கான உங்களுடைய முயற்சிகள் எடுங்க அப்படின்றாங்க. அமித்ஷா இன்னொரு பக்கம் நீங்க வந்து நிறைய வில்லேஜுகளுக்கு போங்க, ஆஸ்பிரண்ட் வில்லேஜ், ஆஸ்பிரண்ட் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வந்து அறிவிங்கன்னு சொல்லி தங்கர் எல்லாம் வந்து சொல்றாரு. ஏற்கனவே சந்தேஷ் கேலி பிரச்சனையில் ஆளுநர் வந்து ஸ்பாட்டுக்கு போனதுனாலதான் முதலமைச்சருக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துச்சு. யாருக்கு அதிகாரம் என்ற மோதல் எல்லாம் வந்துச்சு. அப்படியான விஷயங்கள் தமிழ்நாட்டிலையும் தொடங்கி விடாதா இப்படியான வழிகாட்டுதலை கவர்னர் கொடுக்கும்போது? அப்படி தொடங்கின காலகட்டத்தான நாங்க பத்திரிகையாளர்களாக இருந்தோம். சென்னாரெட்டி வர்சஸ் ஜெயலலிதா. ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், சென்னாரெட்டி அவர்கள் ஆளுநர். ஆர்எஸ்எஸ் பாம் பிளாஸ்டிங்க, ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல குண்டு வெடிச்சது. முதலமைச்சர் அப்ப இல்ல, வேற ஏதோ அலுவல் காரணமாக தலைநகர்ல இல்ல. ஆளுநர் அதை விரைந்து வந்து பார்வையிட்டார், போலீஸ் அதிகாரிகளுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்தார். ஜெயலலிதா வந்து அதை எதிர்த்தார். அவர் சொன்னது இதேதான், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தான் உத்தரவு போட முடியும், அப்படி இல்லைன்னா ஒரு வகையான டபுள் ரூல் வந்துடும். ஆளுநர் ஒரு பக்கம் உத்தரவு பிறப்பிப்பாரு, முதலமைச்சர் ஒரு பக்கம் உத்தரவு பிறப்பிக்கும் போது அதிகாரிகளுக்கு இடையில ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுரும். இது 93, இன்னைக்கு வந்து 31 வருஷம். அப்ப நாங்க ஆளுநர் மாளிகையில அவருக்கு நேரடியான மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா இருந்தேன். பத்திரிகையாளன், ஆன்டி கவர்மெண்ட், ஆளுநர் வந்து நமக்கு பாதுகாப்பா இருந்தாரு. அந்த வகையில ஆளுநரை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். நாங்க பத்திரிகையாளர்கள், எங்களுக்கு அரசியல் நோக்கம் கிடையாது. ஆனா அந்த ஆளுநரை எதிர்கட்சிகளும் பயன்படுத்தி கொண்டாங்க, ஆட்சியில அதிருப்தி அடைந்த அதிகாரிகளும் பயன்படுத்திட்டாங்க. அதான் அதோட சிக்கல். நிர்வாக குழப்பம் எங்க ஏற்படும்னா, எந்த ஒரு அரசாக இருந்தாலும் முக்கியமான பதவிகளுக்கு அவங்க நம்பிக்கைக்குரிய அதிகாரிகளை தான் போடுவாங்க. எல்லா ஐஏஎஸும் ஒண்ணுதாங்க. ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் இடையில சில சித்தாந்த முரண்பாடுகள் இருக்கும், செயல்திறன் வேறுபாடுகள் இருக்கும். அப்ப முதலமைச்சர் ஒரு முக்கியமான போஸ்டுக்கு ஒரு அதிகாரியை கொண்டு வரும்போது ஒரு 3-4 அதிகாரிகள் அதிருப்தி ஆவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சீனியாரிட்டி இருக்கும்.
அப்ப இந்த அதிருப்தியாளர்களுக்கெல்லாம் ஒரு களம் மாதிரி அது அமைஞ்சிருது. அதான் இதோட உண்மையான பிரச்சனை தான், நான் கண்கூட பார்த்த விஷயம். அப்போ நிர்வாகத்துல வந்து பெரிய பெரிய கோளாறுகளை எல்லாம் ஏற்படுத்துவாங்க. அரசாங்க ரகசியங்கள் வந்து வெளியில கசிய விடப்படும். அப்படி கசிய விடப்பட்டு எத்தனையோ நாங்களும் பிரசுரித்து இருக்கிறோம். இப்போ ஹைண்ட்சைட்ல அதெல்லாம் பார்க்கும்போது, இந்த 30 வருஷம் கழிச்சு அதெல்லாம் பார்க்கும்போது, இப்போ நம்மளோட சட்ட அறிவு மேம்பட்டதாக இருக்கும்போது, உச்சநீதிமன்றத்தின் பல தீர்ப்புகள் வந்த பிறகு அதை பார்த்தா அது நல்லது இல்லைன்னு இப்ப நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஆளுநர்கள் ரோல் அவ்வளவுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஒரே ஒரு ஆளுநர் வந்து தமிழ்நாட்டிலேயே அவரு பிரசிடென்ட் கட்டிலே ஏற்க மறுத்தார். 1991 ஜனவரி மாதம் திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யணும்னு சொல்லும் போது 356 பிரிவின் கீழே அவர் ஏற்க மறுத்தார். பர்னாலாவோட ஒப்புதல் இல்லாமலேயே தான் அரசு கலைக்கப்பட்டது. அதர்வைஸ்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு, அதுல அதை பயன்படுத்தி அரசு கலைக்கப்பட்டது. அடுத்த 3 வருஷத்திலேயே பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. 94 அது. அந்த 94 வழக்குலயே இது எல்லாத்தையுமே தெள்ள தெளிவா சொல்லியிருப்பாங்க. 356 பயன்படுத்துறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துட்டாங்க. ஆளுநர்களோட அதிகாரங்கள் வரம்பற்றவை என்கிற அந்த சித்தாந்தமே 94 உடைஞ்சு போச்சு. இப்ப ஆளுநர்கள் வந்து வில்லேஜுகளுக்கு எல்லாம் போறதுங்கிறது, அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அதுல கலந்து கொள்ள போகிறார், அது வந்து வேற விஷயங்க. ஆனா மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு போக போறாரு கிராமங்களுக்கு, அதிகாரிகளுக்கு எல்லாம் அதுக்கேற்றவாறு கட்டளை பிறப்பிப்பாருன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு கட்டளை பிறப்பிக்கும். அந்த கிராமத்திலேயோ இல்ல அந்த ஒன்றியத்திலேயோ வேற ஒரு கட்சி வந்து அங்க பதவியில இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே உள்ளாட்சி அமைப்பு முறை. அப்ப உள்ளாட்சி அமைப்பு முறைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆளுநர் அதுல தலையிட போறாருன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தா முடியும். அது போக அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள், உதாரணமா ஆளுங்கட்சி இல்லாம எதிர்கட்சி உள்ளாட்சி பிரதிநிதினா அவங்க நேரம் ராஜ்பவனுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இது மாபெரும் சிக்கல். சுதந்திர இந்தியால இந்த குறிப்பிட்ட ஆளுநர்கள் மாநாடு தேன்கூட்டுல தான் கல்லெறிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உதவி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், முன்னாள் ஆளுநர் வெஸ்ட் பெங்கால்ல, அவர் அங்க மம்தா பானர்ஜிக்கு ஏகப்பட்ட ட்ரபிள் கொடுத்து பிரச்சனைகள்லாம் உருவாக்கி அதுக்கு பரிசா தான் அவர் துணை ஜனாதிபதி ஆனாரு. நம்ம ஆளுநருக்கே துணை ஜனாதிபதி ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு, அது கைவிடாம போயிருச்சு. இப்ப ஆளுநர்களுக்கான இம்யூனிட்டி பற்றிய கொஸ்டினும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. நம்ம போன வாரம் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆளுநர்களுக்கான சட்ட பாதுகாப்பு பற்றிய கேள்வியும் உச்சநீதிமன்றத்துல இருக்கு. அப்போ ஒரு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஏன் சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்னா அந்த பதவியோட புனிதம் அல்லது மாண்பு. இப்ப இதே வந்து பிரதமருக்கு கிடையாது, முதலமைச்சருக்கு கிடையாது இல்ல சட்ட பாதுகாப்பு. அப்ப ஆளுநர்களும் பிரதமரும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களை விட உயர்ந்தவர்களா இல்ல பிரதமரை விட உயர்ந்தவர்களான்னா இல்ல. ஆனாலும் நம்ம ஏன் வந்து அந்த இம்யூனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பதவியை நம்ம வந்து மாண்புடையதாக கருதுகிறோம். அப்போ இம்யூனிட்டி கொடுக்கும் போது இந்த மாதிரி டே டு டே அஃபேர்ல அவங்க ஈடுபட போறாங்க அப்படின்னா இம்யூனிட்டியே கேள்விக்குரியதாகும். சார், நீங்க சொல்வதை போல அவங்க வந்து சமூக வலைதளங்கள்லாம் கருத்து சொல்வதாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட இம்யூனிட்டியை வந்து வாபஸ் வாங்கி தான் ஆகணும். ஏற்கனவே எஸ்சி எஸ்டி உடைய அந்த ரிசர்வேஷன்லயுமே அரசியலமைப்பு பெஞ்ச் வந்து தீர்ப்பளித்ததை போல இதையுமே உடனடியாக எடுத்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய பார்வையா இருக்கு. சார், இன்னொரு கேள்வி, அமித்ஷா அவர்கள் வயநாடு விஷயத்துல வந்து முன்பே நாங்க எச்சரித்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா வந்து எந்த ஒரு எச்சரிக்கையும் எங்களுக்கு வரவே இல்லை. இந்த சம்பவம் நடந்து 4 மணி நேரம் கழிச்சுதான் எங்களுக்கு ரெட் அலர்ட்டே வந்து ஐஎம்டி வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி கேரள முதலமைச்சர் ரொம்ப டீட்டெயில்டாவே அறிவிப்பு பண்ணியிருந்தாரு. இந்த இந்துல கூட ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அமித்ஷா நாடாளுமன்றத்தில் வைத்தே பொய் சொல்லியிருக்கிறார் என்று அவருக்கு எதிராக ஒரு நோட்டீஸை வந்து காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? ஏற்கனவே நாடாளுமன்ற விதிகளை மீறி செயல்பட்டதாக சொல்லிதான் கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. மஹூவா மொய்த்ராவுடைய பதவியெல்லாம் பறிக்கப்பட்டுச்சு. குறைந்தபட்சம் அமித்ஷாவுடைய சஸ்பெண்டாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள் பார்வை வைக்கிறாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? இந்தியால அப்படிலாம் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அமித்ஷா அவருக்கான பாதுகாப்பை பயன்படுத்தி கொண்டு அவர் வந்து தவறான தகவல்களை தர்றாரு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஹிந்துவோட அந்த ஆர்டிக்கல்ல டோட்டலான இந்தியன் மேப்பையும் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சம்பவம் நடந்த அந்த துர்ச்சம்பவம் நடந்த அன்று நடந்து முடிந்த பிறகுதான் ஒரு ரெட் அலர்ட் வருது. அது வரைக்கும் வந்து மிக கடுமையான நிலச்சரிவு ஏற்படும்லாம் யாரும் சொல்லவே இல்லை. மழை, அந்த மழைக்கான பல விதமான வண்ண எச்சரிக்கைகள், இதுதான் வந்து நாடு முழுவதுக்குமே இருந்துச்சு, கேரளா உட்பட. அப்போ
ஏன் வந்து அமித்ஷா இவ்வளவு பெரிய வந்து ஒரு ஒரு தவறான தகவலை ஏன் தரணும், பொய்ன்னு தெரிஞ்சு இந்த கேள்வி வந்துருது. இப்ப எல்லாமே பாலிடிக்ஸ் அப்படின்னா, ஒரு இவ்வளவு பெரிய மோசமான சம்பவம், இவ்வளவு உயிர்கள் பலியாயிருக்கு, ஒரு அரசு வந்து சிரமப்படுது, பக்கத்து மாநில அரசு தமிழ்நாடு அரசு வந்து உதவிக்கரம் நீட்டுது, பல்வேறு மாநில அரசுகள் உதவிக்கரம் நீட்டுது, மத்திய அரசாங்கமும் உதவி செய்ய வேண்டிய மத்திய அரசாங்கம், ராணுவம் போய் அங்க பணியாற்றிட்டு இருக்கு, தேசிய பேரிடர் மீட்பு குழு பணியாற்றிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மிக பொறுப்பு வாய்ந்த உள்துறை அமைச்சர் கேவல அரசியலுக்காக இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லுவான. இந்த பிளேம் கேம்னால யாருக்கு லாபம்? கேரள அரசு உடனே அதை ரெஃப்யூஸ் பண்ணும். அப்ப ரெஃப்யூஸ் பண்ண பிறகு அமித்ஷா இருந்து பதிலே இல்லை. காரணம் அது எல்லாமே ஆதாரபூர்வமா இருக்கிற விஷயம். எல்லாமே இன்னைக்கும் இணையத்தில் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா பழைய இதெல்லாம் கிடைக்குது, என்னென்ன அலர்ட் விடப்பட்டதுங்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்குது. அப்போ மழை வெள்ள பாதிப்பு கேரளா வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கு. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், பல வருஷங்களை பார்த்தோம். அப்ப நிலச்சரிவு ஏற்படுவது, அதை வந்து தவிர்ப்பதற்கான வழிமுறை, இது நாடு முழுவதுமான ஒரு பொதுவான திட்டம் நம்ம தீட்ட வேண்டிய நிலைமையில இருக்கும். என்ன காரணம்னா, டூரிசத்தோட வளர்ச்சி காரணமாக தேவையற்ற வகையில மலைப்பகுதிகளில் கட்டுமானங்கள் பெருகி இருக்கு. மேன்மேடு தான். கேரளால ஏற்பட்ட நிலச்சரிவு, அதுல உயிரிழப்பு. ஆனா உயிரிழப்பு ஏற்படாம சொத்து சேதம் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட்ல தொடர்ந்து வந்து அது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா, அன்பிளான்டு டெவலப்மெண்ட். இது எல்லாமே கடந்த ஒரு 10 வருஷமா இப்படி மோசமான நிலைமை நோக்கி போயிட்டு இருக்கோம். நமக்கே வந்து நீலகிரி மாவட்டத்துல எல்லாம் அந்த ப்ராப்ளம் வரத்தான் போகுது. அப்போ இது எல்லாத்துக்குமாக சேர்த்து நம்ம வந்து ஒரு தீர்வு காண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், நாடு தழுவிய தீர்வு. இப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, நாங்க 40 வருஷமா இதை நம்பி தாங்க பிழைக்கிறோம். உள்ளூர்ல வர்ற டூரிஸ்டுகளுக்கு கைடாவோ இல்ல சிறு சிறு வேலைகள் செய்தோ, சாதாரண ஜனங்க வேலைகள் செய்தோ நாங்க பிழைக்கிறோம். நாங்க வந்து திடீர்னு எங்க வாழ்வாதாரத்தை விட்டுட்டு வெளியில வந்துட முடியாது. நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு உணர்ந்திருந்தா எவாக்குவேஷன் தான் ஒரே வழி, வேற வழி கிடையாது. இவாக்குவேட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ புயல், மழை வெள்ளம் அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து அலர்ட் வந்து கடுமையான அலர்ட் இல்லாட்ட கூட மாநில அரசுகள் மக்களை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு மூவ் பண்ணிடுறாங்க. லோ லேயிங் ஏரியால இருந்து ஜனங்களை வந்து இவாக்குவேட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷமா நல்ல மெச்சூர் ஆயிருக்கும் இந்த இவாக்குவேஷன்ங்கிற ப்ராசஸ்ல. மேலை நாடுகள் கூட இதுல ஃபெயிலியருங்க. அமெரிக்கால பல சைக்ளோன்ல வந்து உயிரிழப்பு இருக்கு. இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சைக்ளோன் ப்ரோன் ஏரியா, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா இந்த மாதிரி பகுதிகள், இந்த மேற்கு வங்காளம், இங்க வந்து இவாக்குவேஷன் ப்ராசஸ், இவாக்குவேஷன் ஷெல்டர்ஸ் இது ரொம்ப முக்கியம். திடீர்னு ஜனங்களை வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வெளியில கொண்டு போய் அவங்கள வந்து குடியமர்த்த முடியாது. மலைப்பகுதிகளெல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப அது இவாக்குவேஷன் பாலிசியும் ஷெல்டரும் ஃபண்டிங்கும் தேவை. அதுக்கு அது மத்திய அரசாங்கம் தான் செய்ய முடியும். மாநில அரசுகிட்ட அந்த அளவுக்கு பொருளாதார வசதியே கிடையாது. அப்ப இப்படி ஆக்கப்பூர்வமாக சஜஷன்ஸ் கொடுக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் அரசியல் பூர்வமாக குற்றச்சாட்டுகளை வைப்பது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஏற்கனவே ஆளுநர்களுக்கும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக இந்த மாநாட்டை முர்மு அவர்கள் நடத்தியிருந்தால் அது எந்த சர்ச்சையும் ஆயிருக்காது. ஆனா இருக்கிற பிரச்சனையை இன்னும் ஊதாகரமாக ஊதி பெரிதாக்குவதை போல ஒன்றிய அமைச்சர்களும் பிரதமரும் குடியரசுத் தலைவரான முர்மு அவர்களும் ஆளுநர்களை இன்னும் வந்து ப்ரோஆக்டிவா இருங்க, இன்னும் வந்து ஸ்டாண்ட் எடுங்க, போய் மக்களை சந்திங்க, ஒன்றிய அரசுடைய திட்டங்களை கொண்டு போங்கன்னு சொல்லுவது கூட்டாட்சி தத்துவதற்கு எதிராக அமையக்கூடியதாகவும், இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கும் போது ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாம் தனியாக வைத்து இவர் இன்னொரு பேரலல் கவர்மெண்ட் நடத்தி விடுவாரோ என்ற அச்சம் இருக்கிறது. இன்னும் உச்சநீதிமன்றத்திற்கு வழக்குகள் நோக்கி மாநில அரசுகளை தள்ளக்கூடிய அபாயத்தை இது ஏற்படுத்துமோ என்ற ஐயமும் ஏற்படுகிறது. நிகழ்ச்சி கலந்து கொண்டு ஏன் இப்படிப்பட்ட வழிகாட்டுதல் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்பதை மிக தெளிவாக நம்ம நேயர்களுக்கு விளங்கி எடுத்துக் கூறினீங்க. நிகழ்ச்சி கலந்து ரொம்ப நன்றி சார்.